போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அழகு வணக்கம். வணக்கம் பிருத்திவி. இன்னைக்கு பல தகவல்கள் இருக்கு. முதல் விஷயம், சீமான் பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு பெரிய அளவுல சோசியல் மீடியால பேசப்பட்டு வருது. அது என்ன, அது பின்னணி என்னங்கிறத பாத்துருவோம். அது மாதிரி பாஜகவுல அடுத்த தலைவர் யாருங்கிற ரேஸ்ல வானதி, தமிழிசை, இப்போ உள்ள பாஜக மாநில தலைவர்னு பலரும் இருக்கிற நிலையில இந்த ரேஸ்ல இருந்து தமிழிசை விலகி இருக்காங்க. அதற்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. அதை பத்தியும் பேசிடலாம். அப்புறம் ஆர்ஜிகர் மருத்துவமனை, அதுல அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுறதா இருக்கு இல்லையா? ஆமா, அதை வந்து அப்பீல் பண்ணிருக்காங்க. ஆமா, ஆனா அந்த பாதிக்கப்பட்ட மாணவியோட பெற்றோர் சொல்றது வேற ஒரு விஷயமா இருக்கு, வேணாங்கிறாங்க. அதற்கு சில காரணம் சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் பத்தி பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். நீங்க சொன்னது போலவே பாஜகவில் வந்து பெரிய திருப்பம் என்பது வந்திருக்கு. எதுல அப்படின்னா, ஏற்கனவே இந்த தலைவர் பதவிக்கு கடும் போட்டி இருந்தது இல்லையா? இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவராகட்டும், அப்புறம் நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், தமிழிசை போன்றவர்கள்லாம் போட்டியில வந்து ஆக்டிவா இருந்தாங்க. யாருக்கு தலைவர் பதவி வரப்போகுது அப்படின்ற விவாதம்லாம் ஏற்பட்ட சமயத்துல தான் இப்ப வந்து தமிழிசை வந்து அந்த போட்டியிலிருந்து விலகி இருக்காங்க போல. அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு என்ன அப்படின்னா, வெளிப்படையா சொல்லாத காரணம் வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைவர் மீது அதிருப்தி அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் அவரே என்ன சொன்னார் அப்படின்னா, இப்ப இருக்க தலைவர் நல்லதான் செயல்பட்டு இருக்காரு, அவருக்கு நான் போட்டி போட்டுட்டு அதனால நானே விலகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. ஏற்கனவே அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சு, பொது வெளியிலே பகிரங்கமா கருத்து சொன்னாங்க. அப்புறமா ஒன்னா சந்திச்சு அக்கா தம்பின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அதுல நமக்கு என்ன தகவல் வருது அப்படின்னா, இவங்க விலகலுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான காரணமே, இவங்க சிபாரிசு பண்ண யாரையும் இப்ப இருக்கிற மாநில தலைமை வந்து ஏத்துக்கல. அதாவது பாஜக வந்து உட்கட்சி தேர்தல் போயிட்டு இருக்கு இல்லையா? மாவட்ட வாரியாவும் மண்டல வாரியாவும் தேர்தல் வந்து போயிட்டு இருக்கிற சமயத்துல பல்வேறு மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்கள் புதுசா நியமிச்சிருக்காங்க, மண்டல் வாரியாவும் பொறுப்பாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழிசை வந்து இப்போ அந்த தென்சென்னையில போட்டி போட்டாங்க இல்லையா, அங்க வந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்ட பதவிகளுக்கு பல பேரை அவங்க வந்து சிபாரிசு பண்ணாங்க. ஆனா தமிழிசை கொடுத்த சிபாரிசை வந்து மாநில தலைமை கண்டுக்கவே இல்லை, அவங்க கொடுத்த சிபாரிசை ஏத்துக்கவே இல்லை அப்படின்ற காரணம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஏற்கனவே இருந்த அதிருப்தியின் காரணமா கூட தமிழிசை வந்து இதுல இருந்து விலகி இருக்கலாம். ஏன்னா சிபாரிசு கொடுக்குறாங்க, அதுவும் ஆளுநராக இருந்துட்டு மீண்டும் கட்சிக்குள்ள வந்தவங்க, ஒரு சீனியர் தலைவர் அடிப்படையில் கொடுத்த சிபாரிசை ஏத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஆனா இப்ப இருக்கிற மாநில தலைமை வந்து கண்டுக்கவே இல்லை போல இருக்கு. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தென்சென்னையில வந்து எஸ்ஜி சூர்யா இருக்காருல்ல, பாஜகவை சேர்ந்தவர், அவருக்கும் தமிழிசைக்கும் பெரிய போட்டி இருந்தது. எஸ்ஜி சூர்யா தான் தென்சென்னையில் அதிகமாக வேலை பார்த்தாரு. எதுக்காக வேலை பார்த்தாரு அப்படின்னா, அந்த தொகுதி நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு வேலை பார்த்தாரு. ஆனா இறுதியில வந்து இப்ப இருக்கக்கூடிய மாநில தலைவரோட எதிர்ப்பையும் தாண்டி தமிழிசைக்கு அந்த சீட் கொடுக்கப்பட்டுச்சு. அவங்க வந்து போட்டி போட்டாங்க, அது இறுதியில் தோத்து போனாங்க. ஆனா 2ஆம் இடத்துல வந்தாங்க இல்லையா, அது வந்து பெரிய ஒரு இதுவாக தான் பார்த்தாங்க. அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி தமிழிசை வந்து அங்க இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு பல்வேறு நிர்வாகிகள் சிபாரிசு பண்றாங்க. ஆனா அந்த நிர்வாகிகளை வந்து இப்ப எஸ்ஜி சூர்யா வந்து பிளாக் பண்ணிட்டாரு. ஏன்னா அப்ப முன்னாடி இந்த பகையை காரணம் காட்டி பிளாக் பண்ணிட்டாரு. அதனாலதான் வந்து தமிழிசைக்கான சிபாரிசை வந்து எதுவுமே ஏத்துக்க முடியல அப்படின்ற நிலைமை வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழிசை வந்து ஏற்கனவே அதிருப்தி வந்து மேலும் அதிகமாயிருக்கு. அதனாலேயே கூட அந்த போட்டிட்டு இருந்து விலகி இருக்கலாம் அப்படின்ற செய்தி எல்லாம் சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப தமிழிசை ரேஸ்ல இருந்து வெளில போயிட்டாங்க. இப்ப இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அதிமுகவை சமரசம் செய்யற வகையில இறங்கி வந்திருக்காரு. இப்போ டோன் மாறி இருக்கு. ஜெயக்குமார் பார்த்தா சிரிச்சு பேசுறாரு. டெல்லியில போயிட்டு எடப்பாடி மகனை அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்றதெல்லாம் தகவல் வருது இல்லையா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, இதே ரேஸ்ல இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன், அவர் வந்து திமுகவிலையும் அவர் அழைக்கிறதா தகவல் வருது, அதிமுகவிலையும் அவர் அழைக்கிறதா தகவல் வருது. இதுல வந்து நெல்லை பாஜக ஏற்கனவே பிரச்சனையாகி இருந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர் விலகினதை பார்த்தோம் இல்லையா? இப்ப அங்க நயினார் நாகேந்திரனும் கிட்டத்தட்ட ஒரு ஆசிலேஷன்ல தான் இருக்காரு, இங்க போறது அங்க போறது. ஆனா தமிழக பாஜக பொறுத்த வரைக்கும் அவரை கட்சியில இருந்து விலகிறதுக்கோ அல்ல அவரை விட்டு கொடுக்கறதோ தயாரா இல்ல. அதனாலதான் அவர் அங்கேயே நீடிச்சுட்டு வரதா சொல்லப்படுது. ஆனா அவருக்கு 2 இடத்துலயுமே பெரிய அளவுல ஆஃபர் போயிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்ப நயினார் நாகேந்திரன் இந்த மாதிரி இருக்காரு. இப்ப இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன், அவங்க தான் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிற வகையிலும் பேசப்பட்டு வருது. இப்படி பல விஷயங்கள்ல கமலாலயம் இன்னும் ஒரு தெளிவான முடிவு எடுக்காதனாலதான் இதுவரைக்கும் மாநில தலைவர் யாருங்கிற ஒரு இறுதியான முடிவுக்கு வர முடியல அப்படிங்கிற வகையிலும் தகவல் சொல்லப்பட்டு வருது. ஆமா, இப்ப இன்னொரு பக்கம் வந்து சீமான் குறித்து ஒரு புதிய பரபரப்பு வந்திருக்கு. சமீபத்தில் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தாரு இல்லையா ஒளிப்பதிவாளர் சந்தோஷ். அவர் வந்து அந்த பேட்டியில என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த சீமான் வந்து ஒரு ஆயுதத்தை கையில வச்சிருப்பார். இந்த ஸ்ரீலங்கால போகும்போது ஒரு ஆயுதத்தை கையில வச்சு போஸ்ட் கொடுப்பார். அது வந்து ஒரு உண்மைன்னு சொல்லிட்டு இருந்தார். உண்மையாலுமே இந்த ஆயுதத்தை வந்து
தமிழின தலைவர் தான் நான் கொடுத்தான்ற மாதிரி சொல்லுவார் இல்லையா முதல்லலாம். இப்போ இவர் சந்தோஷ் என்ன சொன்னார் அப்படின்னா அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் எல்லாம் அதுல 6 புகைப்படங்கள் எடுத்தது, அதுல சில புகைப்படங்கள் நான் எடுத்தேன், இன்னும் சில புகைப்படங்களை வந்து அமரதாஸ் அப்படின்ற போட்டோகிராஃபர் வந்து இந்த இன்னும் கொஞ்சம் படங்கள் எடுத்தாரு, அவரும் அவரோட சாட்சியத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு அப்படின்னு வழக்கம் கொடுத்தாரு இல்லையா. அவர் சொன்னது மாதிரியே இப்போ வந்து அமரதாஸ் வந்து இப்போ ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு, வெளிப்படையா வந்து பேசியிருக்காரு. அந்த ஒரு கருத்து என்பதான் இப்போ சீமானுக்கு மீண்டும் ஒரு சிக்கலா வந்திருக்கு. ஆமா, அவர் வந்து வேறொரு தொலைக்காட்சியில் கொடுத்த பேட்டியில தெளிவா சொல்றாரு, அது வந்து முழுக்க அது வந்து சினிமா ஷூட்ல எடுத்த போட்டோக்கள் தான். உதாரணத்துக்கு நீங்க அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா பின்னாடி தர்மகோல்லாம் இருக்கும். ஒரு போர்க்களத்துல தர்மகோல் இருக்கிறதுக்கான தேவை என்ன? அது வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்றதுக்காக நாங்க வந்து திட்டமிட்டு பண்ணதுதான். அதுவும் இல்லாம சீமான் சொல்ற மாதிரி ஒரு குறுகிய நேரத்துல தான் தலைவர் சந்திச்சா சொல்றாரு. அந்த குறுகிய நேரத்துக்குள்ள இவர் சாப்பிட்டுட்டு அவர் போர் பயிற்சி கொடுத்தாதெல்லாம் நம்ப முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிற வகையில இவரும் சீமானை வந்து கடுமையா தாக்கும் மொழியில தான் அந்த விஷயங்கள்லாம் பகிர்றாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இதற்கு முன்ன சந்தோஷ் கொடுத்த பேட்டி இருக்கு இல்லையா, அந்த பேட்டியின் அடிப்படையில அவர் வந்து விவாதத்துக்கு விரும்புறதாகவும் சந்தோஷோட ஒரு டிபேட்டுக்கு தயாரா இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துச்சு. இதையடுத்து இந்த தொலைக்காட்சி நிர்வாகம் ஒரு கார்டு வெளியிட்டாங்க. அதுல 2 பேரும் விவாதிக்க தயார்னா நாங்களும் தயாரா இருக்கோம், இதை வந்து ஒரு ஆரோக்கியமான விவாதமா கொண்டு செல்ல தயாரா இருக்கும் அப்படிங்கிற வகையில் அவங்க ஒரு கார்டு வெளியிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில தான் இப்ப நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஒருத்தர் போட்ட பதிவு ஒண்ணு மறுபடியும் வைரல் ஆயிட்டு வருது. அவர் என்ன சொல்றாரு, அந்த நிர்வாகி யாருன்னா இடும்பவனம் கார்த்தி, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து பெரியார் குறித்த பேச்சுக்களை மடைமாற்றம் செய்யதான் இந்த பயன்படும். அந்த அடிப்படையில நாங்க வந்து இப்போதைக்கு இந்த விவாதத்தை விட, அதாவது இந்த ஈழம் குறித்து, ஈழத்துக்கு சீமான் போனது குறித்து இந்த விவாதத்தை விட பெரியார் குறித்து விவாதிக்க நாங்க தயாரா இருக்கோம். ஏன்னா நாங்க வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூடயோ அல்லது திராவிடர் கழக தலைவர் வீரமணி கூடயோ எங்க அண்ணன் விவாதிக்கனா தயாரா இருக்காரு அப்படிங்கிற வகையில் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது ஏற்கனவே சீமான் வந்து சொல்லியிருந்தாரு இல்லையா, விவாதத்துக்கு வர தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நேற்று எல்லாம் போயிட்டு இருந்தாங்க, தொலைக்காட்சி நிர்வாகமும் கொடுத்துருந்துச்சு. இந்த நேரத்துல சீமான் ஏன் அப்படி பின்வாங்குறாரு? விவாதத்துக்கு சந்தோஷ் கூட வர வேண்டியதானே, பேச வேண்டியதானே, அவர் தரப்பு உண்மை என்ன, அவர் தரப்பு நியாயம் என்னங்கிறத எடுத்து வைக்க வேண்டியதானே, ஏன் பின்வாங்குறாங்க, நாம் தமிழர் பல்ட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு இந்த தரப்பை சேர்ந்தவங்க இப்ப விமர்சிக்க தொடங்கி இருக்காங்க. நேத்திக்கு வந்து சீமான் இதுக்கு தயாருன்னு சொன்னது வந்து சாட்டை துறைமுகம் தான் சொன்னார் இல்லையா. அதை தொடர்ந்து இடும்பவனம் கார்த்திக் வந்து இன்னொரு ஒரு வித்தியாசமான கருத்தை முன் வச்சிருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நேத்திக்கே பேசணும்ல, ராஜ்பவன்ல நடந்த தேநீர் விருந்தை வந்து திமுக உட்பட பல கட்சியினர் புறக்கணிச்சிருக்காங்க. அந்த தேநீர் விருந்துல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அதிமுக தலைவர்களும் பாஜக தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து பேசினதெல்லாம் பார்த்தோம் நம்ம. அது வந்து மீண்டும் கூட்டணிக்கு போடப்படுற ஒரு அச்சாரம் தான். மீண்டும் வந்து பிரிஞ்சு போன கைகளை வந்து இணைக்கிறதுக்கு ஆளுநர் ட்ரை பண்றாரு அப்படின்லாம் பல்வேறு அரசியல் கருத்துக்கள் இருந்தது இல்லையா. இது ஒரு புறம். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, பீகார்ல யார் ஆட்சி பண்றாரு எல்லாருக்கும் தெரியும். நிதிஷ்குமார் பாஜக கூட்டணி ஆட்சி தான். ஆனா அங்கேயே வந்து நிதிஷ்குமார் வந்து ஆளுநர் கொடுத்த தேநீர் விருந்தை புறக்கணிச்சிருக்காரு. இதுதான் பெரிய ஒரு இதுவா பாக்குறாங்க. ஒரு விசித்திரமா பாக்குறாங்க. அது காஃபி குடிப்பாரா டீ குடிப்பாரான்னு தெரியல. ஆனா எதுக்காக புறக்கணிச்சாங்க அப்படின்ற செய்தி வந்து அரசியல்லையே பெரிய ஒரு புயலை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா பொதுவாவே வந்து எதிர்கட்சிகள் ஆட்சி செய்ய மாநிலத்தில் ஆளுநர் இருப்பாங்கல்ல, அவங்க கொடுக்குற தேநீர் விருந்து தான் அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் புறக்கணிப்பாங்க. ஆனா பீகார்ல வந்து பாஜக ஆட்சி தான் போயிட்டு இருக்கு. பாஜகவும் நிதிஷ்குமார் தான் ஆட்சி பண்றாங்க. இன்னொன்னு, மத்திய பாஜக அரசுக்கு நிதிஷ்குமார் சப்போர்ட் பண்றாரு. நிதிஷ்குமாரோட கட்சி இருக்க போய் தான் பாஜக வந்து மெஜாரிட்டி வச்சிருக்காங்க இல்லையா. அந்த அளவுக்கு ஒரு அன்னோன்மையா இருக்கிற சமயத்துல எதுக்காக நிதிஷ்குமார் திடீர்னு டீ பார்ட்டியை புறக்கணிச்சாரு? ஏன்னா 26ஆம் தேதி காலையில கொடியேற்ற விழால நிதிஷ்குமார் கலந்துக்கிறாரு. கவர்னர் மாளிகை இருக்கக்கூடிய அந்த சாலைக்கு எதிர்ப்புறம் இருக்க சாலையில தான் நிதிஷ்குமார் வீடு இருக்கு, ஆப்போசிட்ல தான் இருக்காரு. நினைச்சா டக்குன்னு கவர்னர் பார்த்து வந்துடலாம். காலையில வந்தவர் எதுக்காக ஈவினிங் நடந்த டீ பார்ட்டியில வரல அப்படின்ற கேள்வி வந்து பீகாரை தாண்டி எழுதிருக்கு. அதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு திடீர்னு காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்றாங்க. திடீர்னு உடம்பு சரியாம போயிருச்சு, அதனால கலந்துக்க முடியலன்னு ஒரு காரணத்தை சொன்னாலும், இன்னொரு காரணம் வந்து என்ன பண்ணா, நிதிஷ்குமார் பின்னாடி இருக்கக்கூடிய அவரோட அரசியல் பின்னணி தான். அவர் டக்குன்னு மாறுவாரு, எப்ப முடிவு எடுப்பான்னு அவருக்கே தெரியாது. இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த ஆண்டு இறுதியில் பீகார் தேர்தல் நடக்கிறதுனால ஆளுநர் நிதிஷ்குமார் புறக்கணிச்சிட்டாரு. இது வந்து பாஜகவை புறக்கணிக்கிறது கூடிய ஒரு ஹிண்ட் தான். வரக்கூடிய தேர்தலில் வந்து நிதிஷ்குமார் நிச்சயமா பாஜக இருந்து வெளியில வந்துருவாரு அப்படின்ற பல்வேறு கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. என்னதான் ஒரு புறம் வந்து ஸ்ட்ராங்கா நின்னாலும் இந்த ஒரு நிகழ்வை பயன்படுத்தி நிதிஷ்குமார் வந்து கூடிய சீக்கிரம் பாஜக இருந்து வெளியே வர போறாரு அப்படின்ற கருத்துக்கள்லாம் சொல்லிட்டு வராங்க. முதல்வன் படத்துல ஒரு டயலாக் வரும் இல்லையா, அந்த உட்காந்துருக்க 4 சேரும் அது என்னோட இது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சேருக்கும் ஒரு சப்போர்ட் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இப்ப பிரதமர் மோடிக்கு அதான் மைண்ட் செட்டா இருக்கும். ஒன்னு நிதிஷ்குமார், இன்னொன்னு சந்திரபாபு நாயுடு. இந்த மாதிரியான பெரிய பெரிய நபர்கள் தானே அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஆட்சியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் பிரச்சனை பண்றாங்களேங்கிறதா அவருடைய மன ஓட்டமா இருக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் கலந்துகிட்ட அந்த மாநாட்டையும் நிதிஷ்குமார் புறக்கணிச்சிருந்தாரு. சில விஷயங்கள்ல பாஜகவுக்கு எதிராக, குறிப்பா மணிப்பூர்ல வந்து ஆதரவு வாபஸ் பண்றேன்னு சொன்னாரு, அப்புறம் வாபஸ் வாங்கினவரை நிக்கிறது.
இந்த நேரத்துல இது பண்றதுங்கிறது கண்டிப்பா அவர் வேற ஏதோ திட்டத்துல இருக்காரு, வேற ஏதோ பிளானிங் போட்டுட்டு இருக்காருன்னு பிரதமர் உள்ளிட்ட பாஜகவினர் ஒரு விதமான கலக்கத்துல தான் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. ஆமா, இப்ப அதே பக்கத்துல பீகார் பக்கத்துல டெல்லியில தேர்தல் நடக்க போகுது இல்லையா? டெல்லி தேர்தலில் ஒரு மிக முக்கியமான முகம் களமிறங்க போகுது. யார் அப்படின்னா சத்ருகன் சின்ஹா. இவர் வந்து பிரபல நடிகர். இவருக்கும் பாஜகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது வந்து 2019 வரைக்கும் தான். 2019 முன்னாடி எல்லாம் பாஜகவில் சேர்ந்து நெருங்கிய தொடர்பு அவருக்கு இருந்தது. பாஜகவோட தலைவர்களை தொடர்ந்து புகழ்ந்து பேசினார், கட்சிக்கு நல்ல ஆதரவுல இருந்தார் அப்போ. ஆனா 2019 நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ பாஜகவை சேர்ந்த மிக மூத்த தலைவர்களை வந்து இப்ப இருக்கக்கூடிய பாஜக தலைமை புறக்கணிக்குது. எல்கே அத்வானியை புறக்கணிக்கிறாங்க, முரளி மனோகர் ஜோஷியை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்லி 2019 பாஜகவிலிருந்து வெளியே வந்து காங்கிரஸ்ல இணைகிறாரு சத்ருகன் சின்ஹா. ராகுல் காந்தி தலைமையேற்று காங்கிரஸ் வந்து சேர்றாரு. அவருக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாட்னா சாஹிப் அப்படின்ற தொகுதியை வந்து காங்கிரஸ் கொடுக்குது. அவர் நிக்கிறாரு, ஆனா தோத்து போயிடுறாரு. அப்ப வந்து ராகுல் காந்தியை தொடர்ந்து புகழ்ந்து பேசினாரு. ஆனா 3 வருஷத்துக்குள்ள அப்படியே இன்னொரு பல்ட்டி அடிச்சார். 2022 காங்கிரஸ்ல இருந்து விலகி திரிணாமுல் காங்கிரஸ் பக்கம் போய் சேர்ந்துட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்து இப்ப திரிணாமுல் காங்கிரஸ்ல எம்பியா இருக்கார் சத்ருகன் சின்ஹா. இப்போ இவர் ஒரு ஆயுதமா பயன்படுத்த போற மம்தா பானர்ஜி எங்க அப்படின்னா டெல்லியில. யாருக்கு ஆதரவானா ஆம் ஆத்மிக்கு ஆதரவா. ஏற்கனவே மம்தா பானர்ஜி வந்து டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மிக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? மம்தா மட்டும் சொல்ல, உத்தவ் தாக்கரே அறிவிச்சிட்டாரு, சரத்பவார் சொல்லிட்டாங்க ஆம் ஆத்மிக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அதாவது ஆமா, அதாவது இந்தியா கூட்டணியில காங்கிரஸை விலக்கி விட்டுட்டு மம்தா பானர்ஜி தலைமைக்கு வரணும் அப்படின்ற பல்வேறு தலைவர்லாம் சொல்லிட்டு வராங்களா. இந்த டைம்ல தான் ஆம் ஆத்மிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு மம்தாவோட தளபதிகள் ஒருவராக இருக்கக்கூடிய சத்ருகன் சின்ஹாவை மம்தா இறக்கியிருக்காங்க. டெல்லிக்கு வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு. யாருக்கு ஆதரவா அப்படின்னா ஆம் ஆத்மிக்கு ஆதரவா, அதுவும் குறிப்பா கெஜ்ரிவாலுக்கு ஆதரவாகவும், அட்டிசிக்கு ஆதரவாகவும், மனோஜ் சிசோடியா இந்த மாதிரி முக்கியமான தலைவர்களுக்கு ஆதரவா சத்ருகன் சின்ஹா பிரச்சாரம் பண்ண போறாரு. இங்க என்ன காட்சி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு காலத்துல ராகுல் காந்தியை புகழ்ந்து தள்ளினாரு சத்ருகன் சின்ஹா. ஆனா ஒரு 4-5 வருஷத்துல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே தேர்தல் காலத்துல மீண்டும் ராகுல் காந்தி எதிர்க்க போறாரு. ராகுல் காந்தி தான் புகழ்ந்து தள்ளின ஒருத்தர் வந்து திடீர்னு தேர்தல் காலத்துல ராகுல் காந்தி எதிர்க்க வராரு இப்போ டெல்லியில. இந்த ஒரு பரபரப்பு, இந்த ஒரு அரசியல் காட்சி என்பது இந்தியா முழுக்கவே பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜி எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு அப்படின்னா, நான் வந்து எல்லா கட்சிகளுக்கும் ஆதரிக்கிறேன். ஏற்கனவே வந்து இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் வேணான்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க இல்லையா? நான் வந்து இந்த மாதிரி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். ஆனா அதுக்கு ரிட்டனா என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்தியா கூட்டணிக்கு நான் தலைமை தாங்குறேன், அதற்கு உங்களோட ஆதரவு கொடுங்க அப்படின்ற எதிர்பார்ப்போட மம்தா செயல்பட்டு இருக்காங்க போல. அதற்கு ஒரு சாட்சியா தான் மம்தாவோட தளபதிகள் ஒருவராக இருக்கக்கூடிய சத்ருகன் சின்ஹாவை டெல்லியில கிளம்ப இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து பூர்வாஞ்சல் கம்யூனிட்டி சேர்ந்தவர் போல. அந்த சத்ருகன் சின்ஹான்றவர் பூர்வாஞ்சல் கம்யூனிட்டி வந்து டெல்லியிலேயே ஒரு மிக முக்கியமான சமூகமா இருக்காங்க. இவரை இறக்கி விட்டோம் அப்படின்னா அந்த சமூகத்தோட ஆதரவும் ஆம் ஆத்மிக்கு போகும். அது மூலியமா காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வராது, பாஜகவையும் தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற வியூகத்தோட மம்தா பானர்ஜி செயல்பட்டதா தகவல்கள் வருது. இதை காங்கிரஸ் எப்படி கையாள போறாங்க, ராகுல் காந்தி எப்படி கையாள போறாரு அப்படின்ற கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல விடை கிடைச்சிடும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மேற்கு வங்கம். அங்கே வந்து மேற்கு வங்கத்தில் நடந்த சம்பவம் இந்தியா ஃபுல்லாக உலுக்கி எடுத்தது அந்த மாணவியின் பல்வேறு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கு தான். அந்த வழக்கில் பல்வேறு விசாரணைகளுக்கு பிறகு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. அவர் சாகுமுறை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பு கொடுத்துச்சு. இதற்கு பலரும் கண்டனம் தெரிவிச்சு, இல்ல அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடாது, மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற வகையில் பலரும் கருத்து தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஆமா, ஏன்னா மக்களுடைய மனநிலை அப்படி இருக்கு, அவ்வளவு கொடூரமா அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் அவங்களை அவ்வளவு அளவுக்கு அதிகமா பாதிச்சிருக்கு இல்லையா? இந்த நேரத்துல சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியோட தாய் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து என் பையனுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் வந்து போய் குறுக்க நிக்க மாட்டேன், அதன் தொடர்பா நான் வந்து எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதுல ட்விஸ்டா என்ன வந்திருக்கு அப்படின்னா, பாதிக்கப்பட்டு உயிரிழந்தாங்கல்ல அந்த மாணவி, அவங்களுடைய தாய் சொல்றதுதான், அவங்களுடைய பெற்றோர் சொல்றதுதான் பெரிய அளவுல பேசு பொருளா வினோதமா மாறி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு மரண தண்டனை கொடுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் கொடுக்க கூடாது அப்படின்னு கேள்வி எழுப்புறப்ப, கொடுத்தீங்கன்னா அந்த விசாரணை இவனோடய முடிஞ்சிடும், இவனுக்கு பின்னாடி யார் இருந்தா, இந்த நெட்வொர்க் எப்படி இயங்குது, இன்னும் சில அதிகார வர்க்கம்லாம் இதுல யார் தொடர்புபட்டிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வெளிவராமலே போயிடும். அதனால இன்னும் விசாரிங்க, விசாரிச்சப்பறம் இந்த முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற வகையில அவங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பத்திலேயே வந்து ஒரு பக்கம் கொல்கத்தா போலீஸ் விசாரிக்கும் போதும் சரி, சிபிஐ விசாரணை பண்ணும் போதும் இவங்களோட கருத்து என்னவா இருந்தது அப்படின்னா, சஞ்சய் ராய் மட்டும் இதுல தொடர்பு கிடையாது, இவருக்கு பின்னாடி பல்வேறு தொடர்புகள் இருக்கு, பல பேர் அதில் ஈடுபட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து தொடர்ந்து வச்சுட்டே வந்தாங்க இல்லையா? இப்போ அதோட நீச்சியா தான் உங்களோட கருத்தை பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து மம்தா பானர்ஜி அரசும் சரி, சிபிஐயும் சரி ஹைகோர்ட்ல அப்பீல் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வந்து மரண தண்டனை வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இல்லையா? அந்த டைம்ல தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் இப்பவே தூக்குல போட்டீங்க அப்படின்னா விசாரணை இதோட நின்று போயிடும், இவரை தொடர்ந்து சிறையில வச்சு இவரை தொடர்ந்து விசாரிச்சு இவருக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்ற உண்மை வந்து கண்டறியணும்,
அதுக்காக தான் நாங்க வந்து இப்போ ஒரு மரண தண்டனை வேணாம்னு சொல்றோம் அப்படின்ற கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம நிகழ்ச்சியோட கடைசி செக்மெண்டான இப்படியுமா நடக்கும் அப்படிங்கிறது. இந்த இப்படியுமா நடக்குங்கிறது பாதி இது சீனாவில தான் நடக்குது. இதுல இன்னைக்கு பண்றதெல்லாம் வினோதமா பண்றாங்க. இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது பெரிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கு. ஒரு வீட்டுல ஒரு பையன் 10 வயசு பையன் படிச்சிட்டு இருக்கான், ஹோம் ஒர்க் பண்ணாம இருந்திருக்கான். அந்த அப்பா போய் வம்பளத்திருக்காரு, என்னடா ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறாமா, கண்டிச்சிருக்காரு. ஏன்டா படிக்க மாட்டேங்கிற, ஒழுங்கா படிடான்னு சொல்லி கண்டிச்சிருக்காரு. என்னையே நீ போட்டு பாக்குறியான்னு சொல்லிட்டு லைசா நான் வந்து பக்கத்துல உள்ள கடைக்கு போயிருக்கான். போயிட்டு வந்து வீட்டுல உட்காந்துட்டான். கொஞ்ச நேரத்துல போலீஸ் வந்து வீட்டுல உங்க அப்பா அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிட்டாங்க. என்ன சார் பிரச்சனைனா, உங்க வீட்டுல அபின் வச்சிருக்கீங்க. சரி சார், உங்களுக்கு எப்படி சார் தெரியும், உங்க பையன் தான் போட்டு விட்டான் அப்படின்றது. ஏன்னா இங்க தானடா உட்காந்துருக்க அப்படின்னப்ப அவன் கடைக்கு போய் என்ன பண்ணிருக்கான், எங்க அப்பா வந்து அபின் வச்சிருக்காரு வீட்டுல, போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருவோம். ஆமா நான் பாத்துருக்கேன், என்ன போட்டு ஹோம்ஒர்க் பண்றப்ப அடிக்கிறாரு, வந்து புடிச்சிட்டு போங்க அப்படின்னு இருக்கான். எவ்வளவு நேக்கா கோத்துடா நீனும், உங்க அப்பா வேற வழி இல்லாம ஜெயிலுக்கு போயிருக்காரு. இல்ல இங்க எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு சில பசங்க சும்மா குறும்பா வந்து அப்பாவை எதிர்த்து பேசுவாங்க, அம்மாவை எதிர்த்து பண்ண அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இவர் எக்ஸ்ட்ரீமா போயிட்டார், என்னையா போட்டு விடுறேன், நான் போய் அவங்க எங்க போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன்ட்ட போட்டு விட்டு வந்து கைது கொண்டு போயிட்டாங்க. இதே மாதிரி நாளைக்கும் பல்வேறு செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, தொடர்ந்து பேசலாம். பிரித்திவி, நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.